இது எதுக்கு? ஆமாம், குழம்பு செய்யுங்க. இப்போ கொட்டி இருப்பா. என்ன குழம்பு செய்கிறீங்க? காலையில் எழுந்திரிச்சு வரும்போது இங்கே தேன் பூச்சி மாதிரி வேற ஒரு பூச்சி நிறைய கிடந்துச்சு. நைட்டு இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு வந்துருக்க மாட்டேங்குது, எல்லாம் செத்து போய் கீழே கிடக்கு. காப்பி எடுத்து மூடியில் போட்டு சிக்கன் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்துக்குள்ள இந்த பூச்சியிலையும் எடுக்கக்கூடாது, குடிஞ்சோன்னா கொடுக்க மாட்றான். இவனே கொட்டுறக்காக அப்படியே போனான். ஆனால் தீக்ஷித் விட மாட்டேன்ட்டான். தீக்ஷித் சாமி வச்சுருக்கிறான். நம்ம அவன் சிக்கன் குழம்பு செய்கிறான். இந்த மாதிரி பெரிய எறும்புங்க, ஈசல், எட்டுக்கால் பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா பிடிச்சி விளையாடுவானுங்க. உங்கள் குழந்தைகளும் இந்த மாதிரி பூச்சிகளாம் பிடிச்சி விளையாடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு அழுங்காமல் வெளியே வந்து எங்கள் சந்துக்குள்ள வந்து உட்காந்துக்கிறது. ஏதாவது பூச்சி பிடிச்சி முடி வெட்டுறவங்க இருந்தாங்கன்னா 2 வாரமாக அவங்க அப்பா கடைக்கு கூட்டி போய் வெட்டலன்னு சொன்னால் டைமே இருக்கிறதில்ல, போலான்ட்டு விட்டுறது. இன்றைக்கி வீட்டுக்கே வந்ததுனால அவங்ககிட்ட விட்டுருக்காச்சு. பைக்கு குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க அப்பா குளிச்சு விட்டுருக்காரு. வந்து யூபிஎஸ்க்கு ஊற்றுற டிஸ்டைல்டு வாட்டர் அதான் எனக்கு ஊற்ற போகிறோம். ஊற்றுறக்கீங்க உள்ளே வர பார்க்குறீங்களா? இதுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் யூபிஎஸ் இதுக்குள்ளே தான் வச்சுருக்குறோம். இது ஓடாத கிரைண்டர் ஒன்று வச்சுருக்குறோம். இங்கே ஒரு பீரோ வச்சு மறைச்சிட்டோம். ஏன்னா குட்டீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இப்படி உள்ளே வந்துடுவாங்க விளையாடுறதுக்குன்னு. அதனால் ஒரு பீரோ வச்சு மறைச்சாச்சு. இந்த எல்லாத்துலேயுமே ஊற்றணும். அது ஃபஸ்ட்டே 3 இடத்துல ஊற்றிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்குது. ஆனால் போன டைம் வாங்கலையே 5 பாட்டில் நிறைய பிடிக்குன்னு நினச்சிட்டு 5 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டார். அதுவே இப்போ 3 தான் இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1 ஊற்றணும். இப்போ இன்னொன்று 2 வாட்டர் பாட்டில் வாங்கினாலே கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்கிறதுக்கு இந்நேரம் டிஸ்டில்டு வாட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் March 25, பிஃபோர் 1 இயர் தான். இந்த மார்ச்சோட முடியுது. 3 வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக இருக்குது. நல்ல வேலை இன்றைக்கி பார்த்தோம், 2 வாட்டர் பாட்டில் காலி பண்ணிட்டோம். இன்னும் 1 இருக்குது. இந்த மாதம் கடைசியில் கொஞ்சம் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். சனிக்கிழமை சமையல் வந்து காலையில் இட்லி, தக்காளி குழம்பு, மதியானத்துக்கு சாப்பாடு, கொள்ளுப்பருப்பு கடையல், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், ரசம்.